வேலைக்கு வந்தால் எந்த வேலையும் செய்யணும். ஆனால் வேலை செய்யணும். நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம், வேலை செய்யணும். எங்கே போனாலும் சரி நல்லது வேலை செய்யணும். நல்லா உழைக்கணும். தொடச்சி வச்சுட்டாரு. வேலை வந்து கிளியர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தண்ணி இருந்தால் அதை மாற்றிடணும். தண்ணி வந்து நல்ல தண்ணியாக வேணும், சுத்தமான தண்ணி வேணும். ஏன்னா நம்ம நல்லது செய்வோம். முதல்ல வந்து வேலை செய்கிறப்போ போய் நம்ம வந்து தண்ணி நல்லா மாற்றணும். என் கஸ்டமர் வந்து நல்ல கிளாஸை விற்று கழுவி கொடுக்கணும். வித்தின்னு சொன்னால் நல்லா சுத்தமாக கழுவி கொடுக்கணும். சரி, அப்போ தான் தண்ணியை பார்க்கணும். தண்ணி வந்து கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்ம மனசு போல் கிளாஸும் வெள்ளையாக வரும். ஓகே. மறந்து ஆரம்பிக்கிறோம். கிளாஸ் கழுவுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் கிளாஸ் கழுவுறது நல்லா சுத்தமாக கழுவணும். ஏன்னா எல்லா கழுவுறது ஒரு கரையோடு இருக்கப்படாது. சூப்பராக இருக்கும். கிளாஸ் பார்த்தா அப்படியே இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் மனசாட்சியோடு செய்யணும். ரஜினி சொல்கிற மாதிரி லவ் பண்ணி செய்யணும். செய்யும் வேலை தெய்வம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. அதே மாதிரி டீ போடும்போது நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் கிளாஸ். அது கழுவி நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் கழுவி போட்டு அப்படி தான் அடிக்கணும். அதுதான் ரூல்ஸு. அடிக்கலாமா? இந்த வீடியோ முதலாளி பார்க்க போகிறாரு. எப்போ எதான்னு தெரியல. பரவாயில்ல, ஒரு முடிவு. என் அண்ணனுக்கு ஒரு ஜாயா. இது முதலாளிக்கு, இந்த முதலாளிக்கு அவர் வீடியோவில் வேணாம், வர வேண்டாம். நம்ம அண்ணன் சொன்ன ஸ்கினேகா அண்ணன் இங்கே இருக்காரு. அவருக்கு அங்கே வச்சுட்டாரு. அவர் நம்ம மனசில் இங்கே வச்சுருக்கோம். அடிச்சு பொழைச்சி எடுத்துடலாம். சாயான்னு சொன்னா இந்தியாவில் சாயா இல்லை. அட்ரா மாப்பிள போச்சு. இதான் சாயா. சாயா சைடில் ஊற்றி போச்சு. நல்ல மரியாதை கொடுக்கணும். இப்போ ரெஸ்பெக்டாக இருந்தால் தான் எங்கே போனாலும் ரெஸ்பெக்டாக இருக்கலாம். ஒரு இடத்துல எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். அந்த இடத்த எப்படி வச்சிருக்குன்னு தான் முக்கியம். அந்த இடத்த காட்டுறேன். இடத்த சுத்தம் மாதிரி கிளாஸுக்குள்ள நல்லா கழுவி வச்சிடணும். அடுத்த ஒரு கட்டம் சாயா. இந்த கட்டம் சாயா ஸ்டைலாக அடிக்க போகிறோம். அது எங்கே காட்டுறேன் கேட்டா. இப்படி வெள்ளம் ஊற்றணும். அது எப்படி இறங்குது? லைட்டாக இறங்கும். அப்படியே சிறிதாகிட்டே இறங்கும். அதை வந்து ஒன்றா கலக்கினா தான் ரைடு. அப்படி இப்படி கலக்கணும். இப்படி கலக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டைலை பாரு. அந்த ஸ்டைலே லுக்கு, தனி லுக்கு.